தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது அப்படின்னு இருக்கு. தானியேல் 4 ராஜாக்கள் இடத்துல வேலை பார்த்திருக்கிறார். முதலாவதாக நேபுகாத் நேச்சார் இடத்திலும், 2வது பெல்ஷாத்சார் இடத்திலும், 3வது தரியுவின் இடத்திலும், 4வது கோரேசனுடைய காலத்திலும் அவர் ராஜ்யபாரத்தில் இருந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த ராஜ்யபார நாட்களில், குறிப்பாக தரியு, கோரேஸ் இவருடைய ராஜ்யபார நாட்களில் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. நாம் ஒரு வேலையில் இருக்கும் பொழுதோ, ஒரு காரியத்தை ஈடுபடும் பொழுதோ, நம்முடைய வாழ்நாளெல்லாம் நாம் ஜெயமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிறோம். 58 வயசு வரைக்கும் வேலை பார்க்கும் பொழுது, அந்த 58 வயசு வரைக்கும் நம்ம பார்க்குற வேலையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னு நினைக்கிறோம். அதே காலத்தில் என்ன நினைக்கிறோம், அதுக்கப்புறம் 58-60க்கு பிறகு ரெஸ்ட் ஆஃப் லைஃப், நம்ம ரிட்டையர்ட் லைஃப், அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். சரி, நம்ம நினைக்கிறபடியெல்லாம் நடக்குகிறதா அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ நம்ம என்ன விரும்புகிறோன்னா, நம்ம லைஃப் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறதுலேருந்து நம்ம முடிக்கிற வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி தான், எல்லாருமே அதான் விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறோமே, இருக்குதா? தானியேலை பற்றி சொல்லும்போது, இந்த 4 ராஜாக்கள் காலத்திலும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறார். 4 ராஜாக்கள் இடத்திலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார். அப்போ சக்ஸஸ் என்பது எதை அடிப்படையாய் கொண்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஜெயமாய் வாழ்க்கையை ஓட்டி இருக்கிறேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்னா எதை அடிப்படையாய் கொண்டது சக்ஸஸ்? அதான் ரொம்ப முக்கியம். சமீபத்தில் ஒரு பெரிய நடிகர் அன்றைக்கி டிவியில் நியூஸில் சொல்கிறார், அவ்வளோ பணம் இருக்குது, அவர் நினச்சாருன்னா என்ன வேணாலும் செய்யலாம். அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு 10% கூட நிம்மதி இல்லை அப்படிங்கிறாரு. அவரை நீங்கள் சொல்லும் போது சொல்கிறாரு, அவருக்கு என்ன இல்லை, 10% கூட நிம்மதி இல்லைங்கிறார். நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோன்னா, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, பணம் இருக்குது, நம்மக்கிட்ட நகை இருக்குது, ஸோ வி ஆர் ரன்னிங் ஓவர் த சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் என்பது பணத்தின் அடிப்படையாய் கொண்டதல்ல, அல்லது நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிப்படையாய் கொண்டதல்ல, அல்லது எந்த அளவுக்கு நாம் எதிர்காலத்துக்கு நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு சிலர்லாம் இன்சூரன்ஸ் போட்டு பல லட்சங்கள் வச்சுருப்பாங்க. அவங்க மனசில் என்னென்னா, லைஃப் சேஃபாக இருக்குது, நம் சேஃபஸ்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் உண்மையா? பையன் வெளிநாட்டில் படிக்கிறாருன்னா 6 மாதம் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரதுல இவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் அமெரிக்காவிலேருந்து வந்தேன் அப்படிம்பாங்க. அதாவது அவங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை ஓட்டுறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. உண்மையிலேயே சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் என்பது என்ன? தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, 4 ராஜாக்கள் இடத்திலும், இங்கே சொல்லும் போது 2 ராஜாக்கள்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் அந்த 6ஆம் அதிகாரம் வரைக்கும் 4 ராஜாக்கள் இடத்துல வேலை பார்த்திருக்கிறார். இந்த 4 ராஜாக்கள் இடத்திலும் அவர் எதை சக்ஸஸாக சொல்லுகிறார், எந்த காரியத்தை சக்ஸஸாக சொல்லுகிறார் என்று சொல்லித்தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, அவர் நேபுகாத் நேச்சார் இடத்துல வேலை பார்க்கிறார். நேபுகாத் நேச்சார் இடத்துல பார்க்கும் பொழுது வாசிங்கள், இந்த வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 48வது வசனம் வாசிங்க. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாக நியமித்தான். இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்ல ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கிறார். அதுவும் தானியேலுக்கு இருக்க போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, பாபிலோன்லேயே த பிக்கஸ்ட் போஸ்ட், அதான் இருக்கிறதுலே டாப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டார். தானியேலை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிட்டாரு ராஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, தானியேலே என்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான் அப்படின்னு இருக்குது. அதாவது தானியேலை பார்க்காம ராஜாவை பார்க்க முடியாது. தானியேல் அனுமதி கொடுத்தா தான் நீங்கள் ராஜாவையே பார்க்க முடியும். அப்படி கொண்டு போய் ஒரு பெரிய உயர்வு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதானே சக்ஸஸ்ஸு, அதானே சக்ஸஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் அடுத்த ராஜாவின் காலத்தில் வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் 11வது வசனம் வாசி. விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. இப்போ பாருங்க, அடுத்த ராஜா பெல்ஷாத்சார் வராரு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பெல்ஷாத்சார் வராரு. வரும்போது பெல்ஷாத்சாருக்கு தானியேலை தெரியவில்லை. பெல்ஷாத்சாருக்கு
தானியேலை தெரியவில்லை. இப்போ பெல்ஷாத்சார் இப்படி ஒரு காரியம் வந்து ரத்தம் தோய்ந்த கரம் எழுதின உடனே ஐயோ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் கலங்கி தவிக்கிறானாம். அவன் இருதயம் கலங்கிற்று. இப்போ என்ன பண்ணலாம், எல்லா ஞானியும் கூப்பிடுறான். எல்லா ஞானியும் கூப்பிட்டு கேட்ட உடனே யாராலையும் சொல்ல முடியல. அப்போ ராஜகுமாரத்தை என்ன பண்றாங்க, உள்ளே வந்து உங்க ராஜ்யபாரத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பேரு தானியேல், அவங்ககிட்ட விசேஷித்த ஆவி உண்டு, உங்க அப்பாவுடைய காலத்தில் அவன் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான்லாம் சொல்றாங்க. ஏன் இந்த காரியம் பெல்ஷாத்சாருக்கு தெரியவில்லை? ராஜாத்திக்கு தெரிஞ்சிருக்குது இல்லையா? ராஜாத்திக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் யாருக்கு தெரியல? ராஜாவுக்கு தெரியல. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எங்கே இருந்தான்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ் கேட், பெல்ஷாத்சாருடைய அப்பாவுடைய என்ட்ரன்ஸ்ல இருக்கிறான். அவனை பார்க்காம போக முடியாது. அப்படி இருக்கக்கூடியவனை குறித்து பெல்ஷாத்சாருக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் வசனம் சொல்லுது பெல்ஷாத்சாருக்கு யாரை தெரியவில்லை? தானியேலை தெரியவில்லை. ராஜாத்தி வந்து சொன்ன பிறகு பெல்ஷாத்சார் வேற என்ன சொல்றாரா, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் 14வது வசனம் உன்னிடத்தில் காணப்பட்டதென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். யாருக்கு? பெல்ஷாத்சார் சொல்றாரு உன்னை குறித்து கேள்வி. அப்படின்னா தானியேல் உட்கார்ந்திருந்த போஸ்டிங் உடைய மதிப்பு என்ன? ஒரு காலகட்டத்தில் உயர்வா இருந்தது உண்மைதான். அடுத்த ராஜா வரும்போது அந்த போஸ்டிங் என்னவாயிருச்சு? ஃபெயிலியர் ஆயிருச்சு. தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. யோசேப்பு ஒரு காலகட்டத்தில் 7 வருஷம் எகிப்தையே காப்பாத்தினவர். சமஸ்த எகிப்தை அன்னைக்கு எகிப்து தான் சூப்பர் பவர், அமெரிக்கா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு எகிப்தையே காப்பாத்தினவர் அவரு. ஆனா வசனம் சொல்லுது அவரை அறியாத ராஜா ஒருவன் வந்தான். எகிப்துல யோசேப்பை அறியாத ராஜா ஒருத்தன் வந்தான். இதுதான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உட்கார்ந்திருக்கிற போஸ்டிங், நீங்க இருக்கக்கூடியதான நிலை, ஒரு காலத்தில் நாம் மறக்கப்படுவோம், நாம் ஒரு காலத்தில் இல்லாமல் போகுவோம். எத்தனையோ விதமான சயின்டிஸ்ட், எத்தனையோ விதமான பொருளாதார நிபுணர்கள், இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய காரியமாய் அமைந்தவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். அவர்கள் பெயர் மறக்கப்பட்டு விட்டது. அப்ப எது ஜெயம், எது சக்சஸ்? இப்போ தானியேலை கொண்டு வந்து உட்கார வைக்கும் போது அடுத்த ராஜாவின் காலத்தில் அவன் பேர் தெரியாமல் போயிடுச்சு. அடுத்த ராஜாவுக்கு அவனை தெரியல. அப்ப தானியேல் காரியம் ஜெயமா இருந்தது அப்படின்னா எதை வச்சு அவனுடைய ஜெயம் வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, முதல் ராஜாவின் காலத்துல தானியேல் வேறொரு காரியத்தை சக்சஸ் பண்றான். அதுதான் உண்மையான ஜெயம். வாசிங்க தானியேல் 1:8 வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில். எல்லாரும் இதை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நேபுகாத்நேச்சாருடைய பந்தியில் அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு கொடுக்கறத. ஏன்னா ஒரு சிலர்லாம் கமெண்ட்ரியில் சொல்லியிருக்கிறாங்க அதில் கொஞ்சம் போர்க்கு பன்னிக்கறி இருந்துச்சு அதனால சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி இருக்கிற சத்தியம் என்னென்னா, அந்த சாப்பாட்டில் என்ன இருந்ததுன்றது முக்கியம் இல்லை, அந்த சாப்பாடு எந்த விதத்தில் பரிமாறப்பட்டதுங்கிறதா முக்கியம். இப்போ நீங்களும் நானும் ஒரு போஜன பந்தி இருக்கிறோம், அப்பமும் ரசமும் எடுக்கிறோம். அதே மாதிரி தான் பாபிலோனில் ஒரு பந்தி இருந்துச்சு. இப்போ நேபுகாத்நேச்சார் கொடுத்ததான சாப்பாடை மட்டும் தானியேல் வேணான்னு சொல்லலை. அந்த சாப்பாடை மட்டும் வேணான்னு சொல்லியிருந்தா ஓகே பரவாயில்ல, அதில் ஏதோ பன்னிக்கறி இருந்துச்சு அந்த கறி இருந்துச்சு நம்ம சொல்லிக்கலாம், எதை வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அங்கே அதை மட்டும் சொல்லலை, கூட சேர்த்து இன்னொரு வார்த்தையும் சொல்லுது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வெறும் சாப்பாட்டை அடிப்படையாய் கொண்டதல்ல, சாப்பாடு திராட்சரசம் ரெண்டும் இருக்கு அந்த இடத்துல. அது பாபிலோனுடைய பந்தி. நம்ம எடுக்கிற கம்யூனியன் மாதிரி பாபிலோன் கம்யூனியன். அது அவங்க ஊரில் ஒரு கம்யூனியன் இருந்துச்சு. அதாவது சில இடங்களில் போனீங்கன்னு சொன்னால் அவங்க கொண்டாந்து இந்த விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள் மாதிரி கொடுக்குற மாதிரி நம்மகிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா. சில காரியங்கள் என்ன சொல்லுவாங்க, புனித பொருட்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு கொண்டாந்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே உள்ளது. அது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு சாப்பாடு போட்ட போது அப்படின்னு. அதனால தான் அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ரெண்டும் இருக்கு. ஆனால் தானியேல் காலத்தில் பாபிலோனில் அப்படி ஒன்று பரிமாறப்பட்டது. இது என்ன பந்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க 1 கொரிந்தியர் 10:21 வசனத்தை வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் இதுதான் தானியேல் எடுத்த முடிவு. அவ்வளோதான். அவன் என்ன முடிவு எடுக்கிறான்? எனக்கு ஒரு கம்யூனியன் இருக்கு, எனக்கு ஒரு பஸ்கா இருக்குது,
நாங்கள் ஆசாரிக்கிறோம். அதே மாதிரி பாபிலோன்ல ஒரு முறைமை இருக்கிறது, அவர்கள் அதை ஆசாரிக்கிறார்கள். அவன் சொல்றான், இந்த முறைமையை என்னால் என்ன செய்ய முடியாது, ஆசாரிக்க முடியாது, எனக்கு பருப்பு கீரை கொடுத்துருங்க. அப்போ உடனே நம்மளால என்ன பண்ணிட்டான்னா, தானியல் வெஜிடேரியன் முடிவு பண்ணிட்டான். லைஃப் லாங் தானியல் என்ன இருந்திருக்கிறாரு, வெஜிடேரியன். சொல்லும் போதே சொல்லுவாங்க, அப்படின்னா நீங்கள் ஜூஸ் கூட குடிக்கக்கூடாது, எதுவுமே குடிக்கக்கூடாது. அவர் அப்படி தான் போட்டிருக்குது, போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சாப்பாட்டை குறித்து அல்ல, கம்யூனியனை குறித்து. அங்கே ஒரு பந்தி இருக்கிறது, அவர்களுக்குள் ஒரு பந்தி காணப்படுகிறது. அதுதான் பவுல் எழுதுறாரு, 2 பந்தியிலையும் நீ கை வைக்கக்கூடாது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் அங்கே இருக்கக்கூடியதான, அவன் ஒரு அடிமை, அவன் அங்கே இருக்கான். அங்கே இருக்கும் பொழுது அங்கே ராஜா ஒரு பந்தி கொடுக்குறாரு, அது ராஜாவுக்குரியது. பல நேரங்களில் நாம் என்ன பண்ணுவோம்னா, சில இடத்துக்கு போகும்பொழுது ஒருவேளை நமக்கு பிரியமில்லாத காரியம், ஏன் இன்னும் சொல்ல போனால் பைபிளுக்கு அகைன்ஸ்டாக கூட இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவர்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுவோம், அவர்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். அந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல், இல்லை இருக்கட்டும் நான் இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்களே, அதுதான் சக்ஸஸ். அந்த இடத்துல தான் நீங்கள் சக்ஸஸ் எடுக்கிறீங்க. நான் ஒரு வேலைக்கு போயிருந்த போது, வெளிநாட்டில் போன போது வேலையே முதல்ல கிடைக்காது. அப்போ கிடச்சிச்சு. கிடைச்ச உடனே அந்த வேலைக்கு இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்க, உங்களுக்கு வந்து லீவ் வந்து நாங்கள் ரேண்டமாக என்றைக்காவது ஒரு நாள் கொடுப்போம், சண்டே மஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலம் அது. அப்போ நான் சொன்னேன், இல்லை சண்டே என்னால் ஒர்க் பண்ண முடியாது, எனக்கு சண்டே கண்டிப்பாக லீவ் வேணும் அப்படின்னு. அவங்க நினச்சிக்கிட்டாங்க, ஏன்னா வெளிநாட்டில் யூரோப்லலாம் வீக்கெண்டை ரொம்ப அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் அவங்க நினச்சிட்டாங்க, ஏன் வீக்கெண்டு உனக்கு வேணுமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு வீக்கெண்டு வேணாம், சாட்டர்டே கூட வேண்டாம், ஆனால் கண்டிப்பாக எனக்கு சண்டே வேணும் அப்படின்னு. ஏன் அவர், இல்லை எனக்கு சண்டே தான் ஆள் வேணும், சண்டே வேலை பார்க்குறவங்கள தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வேலை கொடுக்க முடியாது, சண்டேவும் ஒர்க் பண்ணணுன்னாரு. நான் சொன்னேன், அப்படின்னா எனக்கு அந்த வேலை வேண்டாம், எனக்கு சண்டே கண்டிப்பாக லீவ் வேணும் அப்படின்னு. அவர் என்ன நினச்சார் தெரில, ஏன் உனக்கு அந்த வேலை அவ்வளோ நீ சண்டே கேட்குற, உங்கள் ஊர்லேருந்து வந்தவங்கெல்லாம் சண்டே கூட ஒர்க் பண்ணுறாங்க, 7 நாள் வேலை செய்கிறாங்க, நீ ஏன் சண்டே கேட்குறேன்னாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு சண்டே வேறு எதுக்கும் கேட்கல, ஐ வாண்ட் டு கோ டு த சர்ச் அப்படின்னு சொன்னேன். நான் ஆராதனைக்கு போயிடணும், ஏன்னா சண்டே ஆராதனை மிஸ் பண்ண முடியாதுன்னு. கர்த்தருடைய கிருபை, அது சொல்லுவோம்ல, ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது அப்படின்ற மாதிரி இந்த இன்டர்வியூ பண்ணவர் சரி ஓகேன்னு சொல்லிட்டார், உனக்கு எவ்ரி சண்டே நான் லீவ் கொடுக்குறேன்ட்டாரு. எதுக்கு சொல்கிறேன், சில நேரங்களில் வேலை வருது, காசு வருது, சில சொல்லுவாங்க, அப்படி என்னப்பா வேலையே இல்லாத காலம், ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்கிறேன்னு சொல்கிறது தானே, நம்ம ஏன் அதை விட்டு கொடுக்கணும். இல்லை இல்லை இல்லை, கர்த்தருக்கென்று நாம் சில வைராக்கியத்தை பாராட்ட வேண்டி இருக்கிறது. இந்த பூமியில் அந்த வைராக்கியத்தை நாம் பாராட்டுகிறோமா என்று கர்த்தர் பார்க்கிறார். அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். அதுதான் நீங்க சக்சஸ் பண்ண வேண்டிய இடம். கர்த்தருக்கென்று நாம் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? இப்போ நம்ம பாருங்க, நம்ம பிள்ளைகளை நம்ம எவ்வளவு கெடுத்துக்கிட்டு இருக்கிறோன்றதான் முக்கியம். நீங்கள் சண்டே ஆராதனைக்கு வரும்பொழுது எத்தனை பேர் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரீங்க, எத்தனை பேர் ஸ்பெஷல் கிளாஸுக்கு விட்டுட்டு வரீங்க, நீட்டு ஸ்பெஷல் கிளாஸுக்கு விட்டுட்டு வரீங்க, எத்தனை பேர் வந்து மிக முக்கியமான டெஸ்ட் இருக்குதுன்னு விட்டுட்டு வரீங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை சண்டே காலையில் அவங்க வச்சுருக்கிறாங்க, வச்சுட்டு போட்டோம் இருக்கட்டும், சண்டே வர முடியாது, நான் ஆண்டவரை ஆராதிக்கிற நாள். இப்போ நீங்கள் எங்கே காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க? பிள்ளையோடைய எதிர்காலம், படிக்கணும், மார்க் வாங்கணும். அப்போது பிள்ளையோடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், சபைக்கு வராமல் இருந்தால் பரவாயில்ல, சர்ச்சுக்கு வராமல் இருந்தால் பரவாயில்ல. நாளைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியே பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்குது, ஆனால் வாழ்க்கை நல்லா அமைய மாட்டேங்குது. ஏன்னா பிள்ளையாண்டானுக்கு நீங்கள் போக வேண்டிய விதை சின்ன வயசில் போட்டிருக்கணும். அவன் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தாதான் அவன் குடும்பத்தை ஒழுங்காக நடத்துவான். பணம் இருக்கிறவன்லாம் குடும்பத்தை ஒழுங்காக நடத்திட மாட்டாங்க. இன்னைக்கு போய் பாருங்க, ஐடியில் 2 பேரும் வேலை செய்கிறாங்க, ஆளுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், எத்தனை குடும்பம் பிரியுது பாருங்க. எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு டிவோர்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. இவங்கெல்லாம் போன ஜென்ரேஷனில் வசனத்தை உள்ள போடாதவங்க, போன ஜென்ரேஷனில் நல்லா படித்தவங்க, படிப்புக்காக ஆண்டவரை விட்டவங்க. திருப்பியும் சொல்கிறேன், படிக்க வேணான்னு சொல்லலை, கர்த்தருக்குன்னு ஒரு காலம் வரும்போது கர்த்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். முடியாதுன்னு சொல்லணும், என்னால் வர முடியாதுன்னு சொல்லணும். பல நேரங்களிலே நாம் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்ட வேண்டி இருக்கிறது. காட்ட வேண்டிய இடத்தில் நாம் யார் என்பதை காட்டித்தான் ஆகணும். நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? காம்ப்ரமைஸ். சரிங்க, ராஜா சொல்றாரு, ஸோ ஒருவேளை நம்ம அந்த இடத்துல சாப்பிடாம இருந்தோம்னா ராஜா கோவப்பட்டு நம்முடைய போஸ்டிங் கொடுக்காம போயிடுவாரு. வசனம் சொல்லுது, 1ஆம் அதிகாரத்தில் அவன் வைராக்கியம் பாராட்டினான், 2ஆம் அதிகாரம் முடியும் போது கர்த்தர் கொண்டு போய் ராஜாவின் கொலு மண்டபத்தில் அவனை உட்கார வைத்தார். கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டும் போது கர்த்தர் உயர்த்துகிற உயர்வு இருக்குத, அதுதான் உண்மையான சக்சஸ். அந்த சக்சஸை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற போஸ்டிங் திடீர்னு காணாம போயிடும்.
திடீர்னு இறக்கிடுவாங்க. அடுத்த கவர்மெண்ட் வந்தால் இது நம்மளை இறக்கி விட்டு வேற யாரையும் கொண்டு வந்து மேலே உட்கார வச்சிருவாங்க. எந்த போஸ்டிங்கும் உலகத்தில் நிரந்தரமானது கிடையாது. எது நிரந்தரம் தெரியுமா? கர்த்தர் நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாருல்ல, கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார்ல, கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வு கொடுக்கிறார்ல, அந்த உயர்விலிருந்து உங்களையும் என்னையும் இறக்க யாராலையும் முடியாது. அதுதான் உண்மையான ஜெயம். தானியேலுக்கு அந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுதான் அவன் பாட்டின வைராகியம். ரெண்டாவது, பெல்ஷாத்சார் காலத்தில் அவன் ஒரு வைராகியத்தை பாராட்டுகிறான். அதுதான் அவன் ஜெயித்த ஜெயம். பெல்ஷாத்சாரை வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்தில் இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து அதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். நல்லா கவனிங்க. ராஜா கூப்பிட்டு இப்போ சொல்றாரு, தானியேல், இப்போ நீ இந்த எழுத்தெல்லாம் சொல்லிட்டீன்னா நான் உனக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு கேட்டால் 16வது வசனத்தில் சொல்றாரு, இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னால் கூடுமானால் நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். இப்போ தானியேல் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். 3வது, அதாவது சமஸ்த பாபிலோனுக்கும் தலைவர் ஒருத்தர் இருக்கிறார். பெல்ஷாத்சார் அந்த பகுதிக்கு ராஜா, 2வது ராஜா பெல்ஷாத்சார். இப்போ இவர் சொல்றாரு, நீ 3ஆவதாக இருப்பாய். யோசித்து பாருங்க, இவன் ஒரு கிங்க. ஏரோதை பத்தி வசனம் சொல்லும், கால்பங்கு தேசத்துக்கு அதிபதி அப்படின்னு. அதாவது அகஸ்ட் சீசர் இருக்கிறாரு, மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. இங்க பிலாத்து இருக்கிறாரு. இவர் யாரு? இன்னொரு கால் பங்குக்கு அதிபதி. அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் இது. முதல்ல சமஸ்த பாபிலோனுக்கு ஒருத்தர். அடுத்து இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஏசியா கான்டினென்ட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, இந்தியாவுக்கு தலைவராக இருக்கிறாரு. அவருக்கு கீழே டெபுட்டியா வச்சுக்கிறார். எவ்வளோ பெரிய போஸ்டிங் பாருங்க. அதுக்கு பதில் சொல்றாரு தானியேல் 17வது வசனத்துல, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடும். ஏன் இவ்வளோ கோபம்? கோபத்துக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. அந்த 5ஆம் அதிகாரத்தில் பெல்ஷாத்சார் பண்ண வேலை தானியேலுக்கு கோபத்தை கொண்டு வருகிறது. 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். 3வது வசனத்தை. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். இது எருசலேமுடைய பாத்திரத்துல மதுபானத்தை ஊத்தி குடிக்கிறாங்களாமா. தானியேலுக்கு வந்துருச்சு கோபம். எங்க ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரத்தை உங்க அப்பா என்ன பண்ணாரு? உங்க ஆலயத்துல போய் பத்திரமா வச்சாரு. அவருக்கு எங்க பாத்திரத்தை கனம் பண்ண தெரிஞ்சிச்சு. உங்க ஆலயத்துல கொண்டு போய் 1ஆம் அதிகாரம் நீங்கள் தானியேல் புஸ்தகத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா 2வது வசனத்துல இருக்குது. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டக சாலைக்குள் வைத்தான். இது நம்ம யூதர்களுடைய ஆலயத்திலிருந்து எடுத்திருக்கிறோம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு என்ன கொடுக்கணும்? நம்ம மரியாதை கொடுக்கணும்னு அவன் ஆலயத்தில் கொண்டு போய் வைக்கிறான். அதை தனியாக வைக்கல, அதை கனவீனப்படுத்தலை. ஆனால் பெல்ஷாத்சார் யார் தெரியுமா? அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்கிறான், எடுத்துட்டு வா. அதில் மதுபானம் ஊற்றி அவனும் மனைவிகளும் வைப்பாட்டிகளும் குடித்தார்களாம். தானியேலுக்கு கோபம் வந்துருச்சு. 23வது வசனத்தில் அவன் சொல்றான், நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி, அவனுக்கு வந்துருச்சு கோபம். எங்க பாத்திரத்தில் நீங்க இப்படி பண்ணீங்கன்னு. இப்போ இந்த ராஜா கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தான் தானியேல் சொல்றாரு, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடும். ஆசீர்வாதம் வருவது உண்மை, ஆனா யார் மூலமா வருது, எப்படி வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, எப்படி ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, அது எவ்வளவுதான் கேவலமா வந்தாலும் சரி, அது பைபிளுக்கு விரோதமான காரியத்தில் நடந்து வந்தாலும் சரி, அல்லது நம்ம தேவனை கேவலப்படுத்தி வந்தாலும் சரி, போய் அந்த ராஜா கொடுக்கிறாருன்னா பல்ல இழிச்சுக்கிட்டு வாங்குற கூட்டம் ஒன்று இருக்கு. எது கொடுத்தாலும் வாங்குற கூட்டம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய தேவனை கனவீனப்படுத்தி, நம்முடைய சபையை கனவீனப்படுத்தி, அதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்றால், அப்படி ஒரு ஆசீர்வாதம் தேவையில்லை என்று சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் சக்சஸ். இன்னைக்கு நம்ம யார் தெரியுமில்ல,
அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தாங்க வாழ்க்கையில் மேலே வர முடியும். இப்போ கற்று வச்சிருக்கிறாங்க ஒரு வார்த்தை எல்லாரும், என்னது? கொஞ்சம் என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படியே நம்ம மட்டும் நல்லவங்களா இருந்தால் பத்தாது, நம்மளும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் தான் முடியும். அப்புறம் என்னங்க பண்ணுறது? ஆண்டவர் மன்னிக்கிற தேவன், மன்னிச்சுடுவார். அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டார். தெரியாமல் செய்கிற பாவத்தை மன்னிப்பார். தெரிஞ்சு செய்கிற பாவத்துக்கு பேர் துணிகரம். தெரிஞ்சு செய்கிற பாவத்துக்கு பேர் என்னது? துணிகரம். துணிகரமான பாவத்தை கண்டர் மன்னிக்க மாட்டார். உன் பலவீனங்களிலே பலன் பூரணமாய் விளங்கும். இதுக்கு பேர் பலவீனம் இல்லை, அக்கிரமம். நல்லா தெரியும் கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள்னு கூட போய் சேர்ந்துப்பாங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட போஸ்டிங் வாங்கிறது, அவங்கக்கிட்ட பதவி வாங்கிறது, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசுறது நல்லா தெரியும் அவங்க கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள்னு. ஒரு கூட்டம் இருக்கு, அவர்கள் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதம், அவர்கள் கொடுக்குமா கிடைக்கக்கூடிய வெகுமானம், அவர்கள் மூலம் கிடைக்கக்கூடியதான பதவி பட்டம், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஞானம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம மூளை இருக்குல்ல, அது ரொம்ப சும்மா ஒரு 1 கிலோ 200 கிராம் தான் இருக்குதாமா நம்ம உடம்புல மொத்தத்துலையுமே. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50, 60, 70 கிலோ ஆவரேஜாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோத்துலேயும் நம்ம மூளையோட வெயிட் எவ்வளவு? 1 கிலோ 200 கிராம் தாமா. அதுலேயும் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் தெரியுமாமா? 6 to 7% தான் யூஸ் பண்ணுறோமாமா. அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் 10% வரைக்கும் யூஸ் பண்ணாராம். நம்ம மூளையை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6% வரைக்கும் தான் யூஸ் பண்ணுறோமாமா. ஒரு சிலர் அது கூட இல்லை, புதுசாக வச்சுருக்காங்க, அப்படியே அது யூஸே ஆகாமல் இருக்கு, அவங்கள விட்டுருவோம். பலன்னு வச்சுருப்பாங்க, எடுத்து பார்த்தோம்னா தெரியும். சிலர் இருக்காங்க, இந்த 6% யூஸ் பண்ணுற மூளைக்கே என்ன பேச்சுன்றீங்க. அப்படியே அவர் கால்குலேட் பண்ணால் கரெக்டாக சரியாக தான் செய்வார். அவரை பிடிச்சி மேலே அப்படி வந்துடணும். நீங்கள் யாரை பிடிச்சி வேணா மேலே வாங்க, ஆனால் மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, நம்ம நியாயத்தி இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் 60 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு, 70 வயசு வரைக்கும் நல்லா வாழ்கிறதுக்கு எவ்வளவு குறுக்கு வழியில் மேலே வந்தீங்கனாலும், எவ்வளவு தூரம் நீங்கள் வந்து இந்த பணத்துக்காக பதவிக்காக என்னென்ன விதமான ஷார்ட்கட்டில் போனீங்கனாலும், காட் நோஸ் வெரி வெல். எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்கிறது இல்லை. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே மெய்யான ஆசீர்வாதம். பிசாசு கூட்டு போய் மலைக்கு மேலே நிற்க வச்சு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறான், நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் மகிமைகளையும் ராஜ்யங்களையும் நான் உனக்கு தருவேன். இயேசு நினைச்சிருந்தாரா ஒரு நிமிஷத்தில் கிடைச்சிருக்கும். தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு. அப்பாலே போ சாத்தானேன்னாரு. அதைத்தான் சொல்லணும். எங்கள் தாத்தா கிட்ட ஒருத்தர் கொண்டாந்தாராம், அவருடைய போஸ்டிங்கில் இருக்கும்போது கொண்டு வந்து ஒரு பெரிய கூடை நிறைய அப்போ பழங்கள்லாம் கொண்டு வந்து, ஐயா உங்களை பார்க்க வந்தேனாராம். அவர் சொன்னாராம், நீ உள்ள வா, கூடைய வெளியே வையினாராம். அதே வார்த்தையை சொன்னாராம், நீ உள்ள வாப்பா, உன்னை ஒன்றும் வரன்னு சொல்ல, கூடைய வெளியே வச்சுட்டு வா, அதில் இருக்கிற ஒரு பழம் கூட என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னாராம். ஒரு பழத்தில் கூட அந்த காலத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். இன்னைக்கு பாருங்க, நம்மளை ஒருத்தன் பார்க்க வந்தானே என்ன ஆதாயம்னு எதிர்பார்க்கிற காலம். எல்லா ஆசீர்வாதமும் ஆசீர்வாதம் இல்லை. இப்பவும் சொல்றேன், கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருப்பார். நியாயம் தீர்க்கிற காலம் ஒன்று உண்டு. அந்த காலத்தில் அவர் நியாயம் தீர்க்கும் போது உங்களால் சமாளிக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரே விதமாக நியாயம் தீர்ப்பார்னு சொல்லவும் முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப்பாக வச்சுருப்பாரு. உங்களுக்கு என்ன டைப் வச்சுருப்பாருன்றது அவர்கிட்ட தான் இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், வாலிப பிராயத்தில் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருந்தோமானால் முதிர் வயதிலும் கர்த்தர் அதை தாங்கி பிடிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பக்கம் வருது, இந்த பக்கம், எந்த பக்கம் வந்தாலும் வாங்கி போட்டுக்கிறது, அப்புறம் கடைசி காலத்தில் சாப்பிட முடியாமல் உட்காந்துருக்கிறது. கவனிச்சுக்கொள்ளுங்க. தானியேல் நேபுகாத் நேச்சார் காலத்தில் ஜெயிச்சது அவனுடைய பந்தியை, ஆனால் பெல்ஷாத்சார்ட்ட ஜெயிச்சது உலக ஆசீர்வாதத்தை. தேவையில்லை போடான்னு சொன்னா. கடைசியா 3வது தரிவின் ராஜ்யபார காலத்திலும் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. தரிவின் ராஜ்யபார காலம் வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க அங்கேதான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அந்த வார்த்தை இது ரொம்ப பர்டிகுலரான வார்த்தை. என்னன்னா, தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும், தெரிஞ்சுதான், அவனுக்கு தெரியாமல. நம்ம உடனே போய் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து, என்னங்க நீங்க ஆபீஸ்ல ஜோம் பண்ணீங்களாமே, ஐயோ எனக்கு தெரியவே தெரியாத, ஜோம் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரே போட்டுருவோம். ஒரு இதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ நடந்துச்சு.
ரொம்ப வைராக்கியம் உள்ள ஒரு அம்மா ஒருத்தர் இருக்கிறாங்க அமெரிக்காவில். திடீர்னு அமெரிக்காவில் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லா கொண்டு வந்துட்டாங்க. என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, சர்ச்சுக்குள்ளே ஹோமோசெக்சுவாலிட்டிக்கு திருமண அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது சர்ச் வந்து என்ன செய்யணும், அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரிஜிஸ்டார்னு ஒருத்தர் இருப்பாங்கள்ல சர்ச்சுக்குள்ளே, அந்த மாதிரி அந்த சர்ச்சில் ஒரு ரிஜிஸ்டார் ஒரு அம்மா. இப்போது 2 பேர் வந்து நாங்கள் வந்து திருமணம் பண்ண போகிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். அந்த அம்மா சொல்லியிருக்கு, இது பைபிளுக்கு அகெயின்ஸ்ட்டு, நான் செய்ய மாட்டேன், நீங்கள் வேறு எங்கேயாவது போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அவன் போய் கேஸ் போட்டான். கேஸ் போட்ட உடனே கேஸ் வந்து தீர்ப்புக்கு வந்துருச்சு. ஜட்ஜு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அந்த அம்மாட்ட நிற்க வச்சுட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி இது அமெரிக்காவில் நியூ லா, புது சட்டம் இப்படி போட்டிருக்கிறோம். ஸோ இது முதல் கேஸ் வந்திருக்கு, நாங்கள் உங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்க விரும்புகிறோம். ஒன்றும் இல்லை, இது உங்களால் தெரியாமல் கூட நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, செஞ்சுருக்கலாம். நீங்கள் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு அனுமதி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடையாது, நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு ஜட்ஜு சொல்கிறார். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு இந்த சட்டம் இருக்குன்னு நல்லா தெரியும், தெரிஞ்சு தான் சொன்னேன் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லி. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் விடுதலை ஆகிறதை விட நான் சிறைச்சாலைக்கு போய் பரலோகத்துக்கு போகிறதை விரும்புகிறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. இது நடந்தது 2022. இப்போ 2022. இன்னைக்கும் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கு. தெரிஞ்சு பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம், ஆமாம் நான் இப்படித்தான், ஆண்டவரை விட்டு கொடுக்க முடியாது, நான் என்ன மாற்றிக்க முடியாது. எதுக்கு சொல்ல வரேன், சில நேரங்களிலே அந்த முடிவை எடுப்பதற்கு கர்த்தர் அனுமதி கொடுப்பார். அனுமதி கொடுக்குறாரு நீ உன் வைராக்கியத்தை பாராட்டுவதற்கு. இப்போ தானியேல் சொல்கிறான், நீங்கள் சட்டம் போட்டுக்கோங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, நான் இப்படித்தான் செய்வேன், எனக்கு இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் வைராக்கியம், கர்த்தருக்கென்று பாராட்டக்கூடியதான வைராக்கியம். அந்த இடத்துல சொல்லணும், தைரியமாக நிற்கிறோம், ஆமாம் இதான் சட்டம், ஆனால் இந்த சட்டம் எங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது. எது வைராக்கியம் தெரியுமா, எங்கள் பைபிள் இப்படி தான் சொல்லியிருக்க, நாங்கள் இப்படி தான் செய்வோம், இதை தாண்டி எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அமெரிக்காவில் சொல்லியிருக்கிறாங்க, பப்ளிக் ப்ரீச் பண்ணால் உள்ளே பிடிச்சி போடுவேன்னு. இதோ இப்போ 5ஆம் தேதி ஒரு பெரிய பரேட் நடக்குது, ஒரு பெரிய ஊழியக்காரர் நடத்துகிறாரு, கிட்டத்தட்ட 1000 பேர் போகிறாங்க, பப்ளிக் நியூசன்ஸு நீங்கள் நடத்தக்கூடாது என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னார், நீ என்ன பண்ண போகிற, லா படி பிடிச்சி உள்ளே தானே போட போகிற, நீ லா படி உள்ளே போடு, நான் லா படி காஸ்பல் சொல்கிறேன், நான் சொல்லுவதை சொல்லிக் கொண்டு தான் இருப்பேன், உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த வைராக்கியம் தான் தானியேலை ஜெயமாய் மாற்றியது. இப்போ ராஜா சொல்கிறான், எல்லாருக்கும் மேலே கொண்டு உட்கார வச்சுட்டானா. அந்த 6ஆம் அதிகாரம் சொல்லுது 26வது வசனத்தில், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவருக்கும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே நமக்கு நடக்கிற சம்பவத்தை பார்த்து ராஜ்யபாரமே பயப்படணும் பாருங்க. அந்த அந்த ஒரு எழுப்புதல், இதுக்கு பேர் தான் எழுப்புதல். இப்படி ஒரு ரிவைவல் வரணும்னா நீங்களும் நானும் சில காரியங்களில் வைராக்கியமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நம்ம காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லி எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகி அத்தனை காரியங்களுக்கும் காம்ப்ரமைஸ் ஆயாச்சு. அந்த மேலே இடத்துல இருந்து கீழே இருக்கிறவங்க வரைக்கும் மிரட்டுறாங்க, மிரட்டி நம்மளை, ஏன்னா நம்ம ஆன காம்ப்ரமைஸ். தைரியமாக சொல்லணும், இது எங்கள் பைபிள், இது எங்கள் வசனம், நாங்கள் இப்படித்தான் இருப்போம். நம்ம சொல்லி பாருங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் சிங்கத்தை வச்சிருப்பாரு, வாயை கட்டி போட்டுருவாரு. சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட பெரிய ஸ்பெஷாலிட்டி, சிங்கத்தை எடுக்க மாட்டாரு, சிங்கத்தை கொல்ல மாட்டாரு. நமக்கு என்ன தெரியுமா, அந்த சிங்கமே இருக்கக்கூடாது, மொத்தமாக தோத்து போயிடணும். ஆண்டவர் சொல்வாரு, அது தோக்காது, ஆனால் மெஜாரிட்டி வராதும்பாரு. சிங்கம் இருக்கும், வாயை கட்டி போட்டுருவாரு. சில நேரத்தில் ஆண்டவர் அப்படி சிங்கத்தை வச்சிருப்பாரு, வாயை கட்டி போட்டு வச்சிருப்பாரு. நம்ம அது சிங்கம் வாயை கட்டாமல் இருந்தாலும் சரி, கட்டினாலும் சரி, நமக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார். நமக்கு என்னைக்குமே ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். அல்லேலூயா. கடைசியாய் வாசிங்கள் 6ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 28வது வசனத்தை வாசிங்கள். தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. கடைசியா கோரேஸ். இப்போ இந்த 3 ராஜாக்கள் காலத்திலும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராஜா காலத்தில் பந்தியில் தன்னை பத்திரமாய் பார்த்து கொண்டான். 2வது மாயையான ஆசீர்வாதங்களுக்கு தன்னை விலக்கி பாதுகாத்து கொண்டான். 3வது என்னுடைய வழிபாட்டுக்கு, என்னுடைய முறைமைக்கு என்னதான் சட்டத்திட்டம் ஆப்போசிட்டாக வந்தாலும் அதை பற்றி நான் என்ன செய்ய மாட்டேன்,
கவலைப்பட மாட்டேன், நான் இப்படித்தான், என் பைபிள் படித்தான் நான் செய்வேன். அவன் வழக்கம் போல பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக ஜெபம் பண்ண சொன்னான். 3 நாளும் ஜெபம் பண்ணான்னு இருக்கு. வி ஆர் லைக் திஸ், அவ்வளோதான், நாங்கள் இப்படி தான் அப்படின்னு ஒரு வைராக்கியம். இது 3த்தினுடைய ஜெயம். இப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? கோரேஸோடைய காலத்திலும் ஜெயம். அது என்ன ஜெயம் தெரியுமா? கோரேஸ் தான் தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தார். அவர் தான் அந்த பாத்திரங்களை எடுத்து, நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தில் அப்புறம் போய் வாசித்து பாருங்க, அவர் தான் பாத்திரத்தை எடுத்து போய் திருப்பி தேவாலயத்தை கட்டுங்கன்னு ஜனங்களை அனுப்பி வச்சாரு. இந்த 3 காலத்திலும் நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தால் மீண்டும் ஆலயம் கட்டுகிற காலம் ஒன்று வரும், கர்த்தர் ஆளுகை செய்கிற காலம் வரும், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற காலம் வரும். அந்த காலத்திலும் கர்த்தர் நம்மை ஜெயமாய் வைப்பார். நாம ஜெயமா இருக்கணும் என்ன நினைக்கிறோம்னா போஸ்டிங்ல இருக்கிறது இல்ல. நாம் இவ்வளவு காலம் அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இந்த 3 காலத்திலும் அவன் பாடு சகிக்கிறான். முதலாவது காலத்துல நேபுகாத்நேச்சார் காலத்துல பந்தியில பத்திரமா பார்த்துக்கிட்டான். பெல்ஷாத்சார் காலத்துல ஆசீர்வாதத்துல பத்திரமா பார்த்துக்கிட்டான். தரியு காலத்துல சிங்க கெபியில போனாலும் பரவாயில்ல, என்னுடைய காரியங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்னு வைராகியமா இருந்தான். இந்த 3லும் அவன் ஜெயம் பெற்றதுனால கோரேசின் காலத்தில் ஆலயம் கட்டுகிற காலத்திலும் அவன் ஜெயமாக இருந்தான். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது. நாம ஃபிளெக்சிபிளா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், ஆனா பாவத்துக்கு வளைஞ்சு கொடுக்க கூடாது. நமக்கு ஆசீர்வாதம் தேவை, ஆனால் அது கர்த்தரால் வரக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இருந்து பாருங்க, நீங்கள் இங்கே மாத்திரமல்ல தேவ சமூகத்திலும் உயர்த்தப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா நாம எல்லாரும் தேவ சமூகத்தில்? இன்னைக்கு நம்ம இந்த 3 இடத்துல எதில் வேணாலும் இருக்கலாம். சில நேரங்களில் ஆஃபீஸில் உங்களுக்கு சிங்கங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கும். நீங்கள் கிறிஸ்டியன்ஸ்ன்றதுனாலேயே உங்கள் மேலே கோபமாக இருப்பாங்க, உங்கள் மேலே அவங்க பொறாமையாக இருப்பாங்க, உங்களை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும்னு நினைப்பாங்க, உங்களை பற்றி மேல் அதிகாரிகள்கிட்ட போட்டு கொடுப்பாங்க. சில நேரத்தில் அது உங்களுக்கு விரோதமாக கிரியை கூட செய்யும், சில ஆக்ஷன்ஸ் கூட எடுப்பாங்க. சில நேரத்தில் நீங்கள் கெபிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை கூட வரும். ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களை தூக்கி போட்டவங்களை அதே இடத்துல தூக்கி போட கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் உங்களையோ வென்றால் ஜெயமாய் கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைப்பார். அந்த ராஜா தானியேல் எங்க கொண்டு போய் உட்கார வச்சானா தெரியுமா? அவனுடைய 120 நாட்டுக்கு 3 பேரை பிரதானிகளை வைக்கணும்னு நினைச்சானா. அந்த 3 பேருக்கு தலைவராக தானியேலை வைக்கணும்னு நினைச்சானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 120 நாட்டுக்கு தானியேல் 2வது இடத்துல வச்சார். கர்த்தர் நினைச்சா எவ்வளவு பெரிய போஸ்டிங்லையும் உங்களை உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது என்ன வேணா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அல்லது நீங்க பார்க்குற வேலையோ, வாட் எவர் இட் இஸ், எங்கேயும் கொண்டு போய் உச்சத்தில் தேவன் உட்கார வச்சிருவார். நீங்க கூட சொல்வீங்க இதுக்கு நான் தகுதியே இல்லைன்பீங்க, ஆனால் கர்த்தர் உட்கார வைப்பார். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட கொஞ்சம் வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார். அவருக்கு என்ன நிற்கணும்னு நினைக்கிறார். சில நேரத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு பார்க்குறார். சில நேரத்தில் நீங்கள் மறைமுகமாக தவறான காரியங்கள் நடக்கும்போது அதை உதறி தள்ளணும்னு நினைக்கிறார், தேவையில்லைன்னு சொல்லணும்னு நினைக்கிறார். எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொண்டாந்து கொடுத்தாலும் இல்லீகலாக வருதா, தேவையில்லைன்னு சொல்லி பாருங்க. ஒன் டைம் தான் எடுத்துட்டோம்னா லைஃபுக்கு நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதுதான் நீங்கள் விதைக்கிற முள்செடி. அது இன்னைக்கு ஒன்றும் தெரியாது, அது ஒரு நாள் முள்ளாய் மாறும், வளரும், உங்களையும் பட்சிக்கும், உங்கள் பிள்ளைகளையும் பட்சிக்கும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பட்சிக்கும். நீங்க சேர்த்து வைக்கிற பாவம் அவர்கள் வரைக்கும் பிடிக்கும். நீங்கள் சேர்த்து வைக்கிற ஆசீர்வாதம், நன்மை, விசுவாசம், கர்த்தருக்கு முன்பான உண்மை உங்கள் தலைமுறைகளை கர்த்தருக்குள் பாதுகாக்கும். ஆண்டவர் சொல்வாரு, உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் உனக்கு நான் இறங்கினேன் என்பர். நாம செய்கிற நன்மை நிமித்தம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, எங்கள் காரியம் ஜெயமா இருக்கணும், ஆனால் அது லீகலா இருக்கணும். எங்க காரியம் ஜெயமா இருக்கணும், அது உங்களால வந்ததா இருக்கணும். எங்க காரியம் ஜெயமா இருக்கணும், அது உங்களுக்காக நாங்கள் செஞ்சதாக இருக்கணும். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே அசைவாடின தயவுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து எங்களை நடத்துகிறீர். ஆண்டவரே, நாங்கள் உயர வேண்டிய வழியை நீங்கள் வச்சிருக்கிறீங்க.
நீங்கள் உயர்த்துற வரைக்கும் உங்கள் பலத்து கரத்துக்குள் நாங்கள் அடங்கி இருக்கிறோப்பா. நீங்கள் சரியான நேரத்தில் உயர்த்துவீங்க. நாங்கள் குறுக்கு வழியில் மேலே வர ஆசைப்படாதபடி உங்களுக்கென்று காத்திருக்க கிருபை பாராட்டு. உங்களுடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எத்தனையோ பேர் சிங்கங்களுக்கு நடுவில் இருக்கிறாங்கப்பா. இந்த சிங்கங்களை எல்லாம் ஆண்டவரே சீக்கிரத்திலிருந்து அங்கிருந்து அவங்களை எடுத்து உயரமும் உன்னதமான ஸ்தலத்தில் உட்கார வைக்க போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.